இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆண்டவர் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பரிசை கொடுக்கிறார். அவர்கள் வருவது போல் அல்ல, போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு போவதில்லை. பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூடி குனிந்த உன் வாழ்வை, கூடி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார், தலை நிமிர செய்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார், பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அன்புள்ள இறை மக்களே, இன்றைய நாளில் நாம் புனித பொனவெந்தூர் என்ற ஒரு புனிதரை வணக்கத்தோடு நினைவு கூறுகிறோம். இந்த பொனவெந்தூருக்கென்று நான் ஒரு சிறப்பு ஒரு மனிதராக, ஒரு புனிதராக நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்பட்ட ஒரு புனிதராக நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் ஒரு மிடில் செஞ்சுரி என்று அழைக்கிறோம், அதாவது ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிவினை சபைகள் உருவாகியது. இந்த பிரிவினை சபைகள் அநேக கிறிஸ்தவர்களை பிரித்தார்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை. அந்த நேரத்திலே ஒரு தெளிவான கத்தோலிக்கம் என்றால் என்ன, கத்தோலிக்க விசுவாசம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு திருச்சபைக்காக பரிந்து பேசியவர் இந்த பொனவெந்தூர் என்ற புனிதர் தான். இவர்தான் சொல்லுகிறார், கத்தோலிக்க திருச்சபை 3 தூண்களில் நிற்கிறது. 1வது தூண் பாரம்பரியம். அந்த பாரம்பரியம்தான் ஆதி திருச்சபை நமக்கு கொடுத்த சொத்து. அந்த பாரம்பரியம்தான் ஆதி திருச்சபை நமக்கு கொடுத்த நற்கருணை. இந்த பாரம்பரியம்தான் ஆதி திருச்சபை நமக்கு கொடுத்த திருப்பலி என்று அனைத்து காரியங்களையும் புனிதர்களையும் பற்றி பேசுகிறார். 2வதாக திருச்சபை போதிக்கும் வேத சத்தியங்கள். 3வதாக பைபிள். இதைத்தான் புனித பொனவெந்தூர் சொல்லுகிறார், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் 3 தூண்கள். ஆனால் பிரிவினை சபைகள் என்பது ஒரே ஒரு தூண். அவர்கள் பிடித்து கொண்டிருப்பது இறைவார்த்தை மட்டும்தான். ஆகையால் அது குறைவுள்ள ஒரு விசுவாசம். அந்த குறைவுள்ள நம்பிக்கை திருத்தப்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். எனவே என் அன்பு மக்களே, இந்த விவிலியம் என்பது பிற்காலத்தில் வந்தது. ஆரம்பத்திலிருந்து இருந்தது இந்த பாரம்பரியம் மட்டும்தான் என்பதை புரிந்து கத்தோலிக்க திருச்சபையின் மக்களாக இருப்பதிலே பெருமை கொள்வோம். இடையில் வரக்கூடிய அநேக சபைகளுடைய குழப்பங்களிலிருந்து தெளிவுபடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? 28:2. மானிடா, நீர் தீர் நகரின் தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் என்று சொல்கிறாய். ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. கை தட்டுங்க பாப்போம். நீ யாரு இல்ல சொல்லுங்க. நீங்க யாரு இல்ல? நீங்க யாரு இல்ல? நீங்க யாரு? மனிதன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இருக்கிற ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. நீ யாரு? மனுஷன். நீ யாரு? கடவுளுடைய கையில இருக்கிற. ஆமென். உன்னை வாழ வைக்கவும் முடியும், உன்னை கீழையும் போட முடியும். வாழணும்னா பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்கம்மா. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். எங்க தாழ்த்து? கடவுளுடைய கரத்துல உன்னை தாழ்த்து, அப்பொழுது கடவுள் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆணவம், அகங்காரம் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்மையும் நம் குடும்பத்தை விட்டு அகற்றிவிடும். இன்னைக்கு நமக்கு தேவை என்னது? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இருமாப்பை அகற்றும். ஆமென். வீட்டில் ஒரு வேளை கணவர்கிட்ட அப்படி பேசும்போது அறியாமலே வருது, பிள்ளைகிட்ட பேசும்போது வருது, உறவுகிட்ட பேசும்போது தலைக்கு மிஞ்சி வருது. இன்னைக்கு அதை காலு கீழே கொண்டு மிதி மிதி, ஆணவத்தை மிதி. பிரைஸ் தி லார்ட். நீ ஏறோத மாதிரி கடவுளுடைய வார்த்தை இல்லை,
உசியாவை மாதிரி இருந்துடாத, எசேக்கியாவை மாதிரி இருந்துடாத. அது உன் குடும்பத்தை உன்னையும் பாழாக்கும். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். தெய்வமே நான் ஒன்றுமில்லை எனக்கென. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். பிரியமானவர்களே, நாம் எங்கெல்லாம் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு குடும்பத்திலையும் உறவுலையும் பக்கத்தில் வாழ்கிறவர்களோடும் நாம் எந்தெந்த காரியங்களை பேசி காயப்படுத்தி பிறரை மனநோகடித்து கடவுளுக்கு முன்பாக நாம் அவருடைய அருளை இழந்து போய் வந்திருக்கிறோமோ அதற்காக மனம் வருந்துவோம். கண்டிப்பாக இது உங்களுக்கான செய்தியோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லையோ, இது எனக்கான செய்தி. ஆண்டவர் என்னோடு பேசும்படி தந்த பகுதி இது. நீங்களும் நானும் பெரிய ஆள் கிடையாது, வெறும் சதை, வெறும் சதை. நீங்க உயிரோடு இருக்கும்போதே பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை கிளவி. ஒரு காலத்துல நீ கொம்மரியா இருக்கும்போது எப்படி இருந்த, இப்போ ஆடி அடங்கி போய் பாரு, அப்படியே உட்காந்துருக்கு. என்னப்பா பண்ணே, அப்புறம் எப்படி இருக்கீங்க, போகாமல் இருக்கேன்ப்பா அப்படின்னு உட்காந்துருக்கு பாரு. நீ நான் என்ன ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இதை புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியப்பா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதனால இருக்கிற காலத்தை கடவுளுடைய அருளை, அந்த ஆசீர்வாதத்தை வீட்டில் உள்ளவன் பெற்றுக்கொள்ளட்டும். நீ செய்கிற ஆணவம் அகம்பாவும் குடும்பத்தை கருவறுத்தரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆணவம், எனக்குள் இருக்கிற அகங்காரம், அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். தேவ மாதாவே, தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையால் பரிந்துரையின் வல்லமை என் இருதயத்திலே தாழ்ச்சி நிறைந்த மனநிலையை நான் பெற்றுக்கொள்ளவும் இயேசு ஆண்டவருக்கு என்னை என் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் அகங்காரங்களால், என் ஆணவத்தினால் யாரை பழித்தேனோ, யாரை எல்லாம் வேதனைப்படுத்தினேனோ அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தாமல் நான் வாழ்ந்ததன் விளைவாக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகளையும் சந்தித்து வேதனையோடு வாடுகிறேன். என் மீது இரக்கம் வையும், என்னை குணப்படுத்தும், ஆசீர்வதியும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.